இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து சிலுவையை குறித்ததான காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு சம்பாதித்த அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு வெறும் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, ரட்சிப்பை மாத்திரமல்ல, சரீர சுகத்தையும் ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டாகிறது. ஆண்டவர் சிலுவையிலே அவருடைய சரீரத்திலே பட்ட காயங்களின் தழும்புகளை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய பாவம் மாத்திரமல்ல, நம்முடைய வியாதியும் என்ன செய்கிறது, மாறுகிறது. இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, காயங்கள், அவர் அடைந்த காயங்களை நாம தியானிக்கிற பொழுது ஆண்டவருடைய சுகம் நமக்கு கிடைக்கிறது. அவர் பட்ட அடிகளையும் வேதனைகளையும் அவருடைய வலிகளையும் அந்த காயங்களையும் நாம நோக்கி பார்த்து கண்ணீர் வடிக்கிற பொழுது, ஆண்டவரே, எனக்காக நீர் இத்தனை பாடுகளையும் வலிகளையும் காயங்களையும் அடிகளையும் உம்முடைய சரீரத்தில் அனுபவித்தீரே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியின் வேதனையை நீர் மாற்றும், இந்த வலியை என்னை விட்டு நீர் எடுத்து போடும், இந்த வாதையை நீர் என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி அந்த சிலுவையின் அடிவாரத்தில் நின்று நாம் அந்த சிலுவையை தியானிக்கிற பொழுது, நோக்கி பார்க்கிற பொழுது, நாம் கண்ணீர் வடிக்கிற பொழுது மெய்யாகவே அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ நேரம் வியாதிகள், பலவீனங்கள் வருகிற பொழுது சிலுவையை நோக்கி பார்த்து நம்ம எத்தனையோ நேரங்கள் என்ன செய்திருக்கிறோம், விடுதலையை நாம பெற்றிருக்கிறோம். அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக மாறுகிறோம். அவருடைய பாடுகளை நாம தியானிக்கிற பொழுது அதன் ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். மட்டும் கூட மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 நாம பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவரும் சிலுவையிலே பலவீனப்பட்டவராய் தொங்கினார். பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் நோய் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. பலவீனங்கள், எல்லாருக்கும் பலவீனம், சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் வியாதிகளும் பலவீனங்களும் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் சுமந்தார். சரீரத்திலே நம்முடைய பலவீனம் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்தும பலவீனத்தினால அநேக தவறுகளை செய்கிறோம். நம்முடைய பலவீனத்தினால அநேக குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அநேக காரியங்களிலே இடறுகிறோம். காரணம் நம்முடைய பலவீனம், சரீர பலவீனம், ஆத்தும பலவீனம். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமானவன், ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமானவள், பலவீனத்தினாலே நான் இந்த காரியங்களை செய்துட்டேன், ஆத்துமாவில பலன் இல்லாதவள், நான் ஒரு பலவீனமானவள், என்னையும் பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த சிலுவையில் அடிவாயில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்தவர், நமக்கு பலன் கொடுக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தவர், அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வருகிற பொழுது அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடிக்கிறது, அநேகர் மரித்து போகிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி அங்க கேட்காங்க, சர்ப்பங்கள் கடித்ததனால் நாங்கள் சாகிறோமே, சர்ப்பங்கள் எங்களை விட்டு என்ன செய்யணும், விலகணும்னு சொல்லி சொன்னோடனே மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, ஜனங்கள் இந்த சர்ப்பத்தினால் ஆண்டவரே கடித்து, அவர்கள் சர்ப்பம் கடித்ததனால் ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அங்கே ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தில் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான். அந்த சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். உடனே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான்.
யார் யாரெல்லாம் சர்ப்பம் கடிச்சதோ அவங்க அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா அவங்க பிழைத்து கொண்டார்கள். அதற்கு ஓமையாக ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டிலே அதற்கு அடையாளமாக ஆண்டவர் அந்த வெண்கல சர்ப்பமாக சிலுவை மரத்திலே ஆண்டவர் தூக்கப்பட்டார். யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்திலே நாம பார்க்கிறோம், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எப்படி சர்ப்பமானது மோசையினாலே உயர்த்தப்பட்டதோ அதுபோல மனுஷகுமாரனும் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார் சிலுவையிலே. அவரை நாம நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு, நிச்சயமாக நாம் பிழைப்போம். ஒருவேளை தீராத வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். எங்களுக்காக வெண்கல சர்ப்பமாகி அந்த மோசையின் காலத்துல அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டார்கள். ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக நீர் தூக்கப்பட்டீரே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த மரத்திலே, சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சர்ப்பங்களால், பிசாசினால் நாங்கள் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும், பலவீனப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிழைத்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய வியாதிகள், வாதைகள், நம்முடைய பலவீனங்களை அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நாமும் ஆண்டவரிடத்திலே அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, எங்களுடைய பாடுகள், எங்களுடைய பாவங்கள், சாபங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சிலுவையிலே நீர் சுமந்தீர் ஆண்டவரே. வெண்கல சர்ப்பம் மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல ஆண்டவரே, சர்ப்பத்தினால் கடிப்பட்டவன் அந்த சர்ப்பத்தை நோக்கி, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அவன் பிழைத்து கொண்டான். நாங்களும் கூட காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், இன்னும் பல்வேறு விதத்திலே பலவீனமாய் நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, படுக்கையில் இருக்கிற மக்களானாலும் சரி ஆண்டவரே, சிலுவையை நோக்கி பார்த்து பிழைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கொடுக்கிற சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் கிருபையாயிரும். இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.